ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் உங்களோட வேத பாடத்தில் இணைவதற்கு கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த கரங்களினாலே மறுபடியும் எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கூட்டி சேர்ப்பதற்கு நோக்கம் உண்டு என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்க நோக்கம் ஒருபோதும் தடைபடாது என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். தடைபடாத ஒரு சித்தம் இந்த வேளையிலும் முழுமையாய் என்னிலும் எங்களிலும் நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேடத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் யூதா நிருபத்தை அடிப்படையாக கொண்டு டிஃபெண்டிங் த ஃபெய்த், விசுவாசத்துக்காக போராடுதல் என்ற அந்த கருத்தை யூதா நிருபத்தின் அடிப்படையில் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். யூதா 3ஆம் வசனம், பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பு குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று ஆவியானவர் பரிசுத்த யூதாவை கொண்டு எழுதுகிறார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக சபை போராட வேண்டிய அவசியம் உண்டு என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் யூதா 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். நிருபத்தை எழுதும் போது சிலர், ஆனால் இன்றைக்கோ 20 நூற்றாண்டுகளை தாண்டி வந்துட்டோம், இன்றைக்கு பலர். ஆகவே ஒரு நிருபம் எழுதப்பட்ட காலத்தை விட இந்த காலத்துல நீங்களும் நானும் விசுவாசத்துக்காக போராட வேண்டியது மிக அவசியமான ஒன்று. நாம் இதுவரைக்கும் இந்த 7ஆம் வசனம் வரை கவனித்திருக்கிறோம். யூதா 7ஆம் வசனம் வரை கவனித்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது யூதா 8ஆம் வசனம். யூதா நிருபம், யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 8ஆம் வசனம், அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? அப்படி போலவே. அப்படியான கேட்க வேண்டிய எப்படி போலவே. 5ஆம் வசனத்தில் நாம் கவனித்திருக்கிறோம், தேவ ஜனங்கள் தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த ஜனங்களாக கொண்டு வரப்பட்டவர்கள் தான். ஆனால் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், விசுவாசியாதவர்களை கர்த்தர் அழித்தார் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே பஸ்கா ஆட்டினால் மீட்கப்பட்டவர்கள், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வரப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அவிசுவாசத்தினாலே அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. 6ஆம் வசனத்தில் இவர்கள் தேவதூதர்கள் தான், ஆனால் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலங்களை விட்டுவிட்ட தூதர்கள். இவர்கள் ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. ஆகவே இவர்கள் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்புக்காக நித்திய சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 7ஆம் வசனத்துல அப்படியே சோதோம் கொமரா. சோதோம் கொமரா என்பது நாம் அறிந்திருக்கிறோம், அவர்களுடைய தவறு அந்நிய மாம்சம்.
7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து. அப்படியானால் 3வதாக ஒரு உதாரணத்தை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். விசுவாச துரோகத்துக்கு 3 எடுத்துக்காட்டுகளை ஏற்கனவே நாம் அறிந்திருக்கின்றவர்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, மீட்கப்பட்டும் அவிசுவாசத்தினால் தேவனால் அழிக்கப்பட்டவர்கள். 2வதாக, தேவனுடைய தூதர்கள், ஆனால் அவர்கள் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளவில்லை. தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டபடியினால் அவர்கள் நித்திய சங்கிலிகளால் கட்டப்பட்டு வரப்போகிற நியாய தீர்ப்புக்கென்று அவர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வதாக, இவர்கள் சோதோம பட்டணத்தால் இவர்கள் அக்கினியின் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்று 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படியானால் அவிசுவாசத்தினால் அழிக்கப்பட்ட தேவ ஜனத்தை பார்க்கிறோம். ஆதிமேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை தேவன் ஆக்கினைக்கென்று சங்கிலிகளால் கட்டி நியாய தீர்ப்புக்கென்று வைத்து அடைத்து வைக்கப்பட்டதையும் பார்க்கிறோம். அழிக்கப்பட்டார்கள், அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வதாக, ஆக்கினை அடைந்தார்கள், அக்கினியின் ஆக்கினையை. சோதோம அங்க சுட்டி காட்டப்படுகின்ற கருத்து அந்நிய மாம்சம். சோதோம இதை கொடுத்து ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். அந்த அழிக்கப்படும் முன்னமே அது எகிப்து தேசத்தை போல இருந்ததாம். தேவனுடைய தோட்டத்தை போல, அது ஏதேனை போல இருந்தது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. செழிப்பின் உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு நகரம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இவர்கள் வடதேசத்து 4 ராஜாக்களால் யுத்தத்திலே தோற்கடிக்கப்பட்டு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டவர்கள். ஆனால் ஆபிரகாமுடைய அந்த விசுவாச யுத்தத்தினாலே அவர்கள் மறுபடியும் மீட்கப்பட்டவர்கள். செழிப்பில் இருந்தவர்கள் அடுத்து அவர்கள் அடிமைப்பட்டாலும் பரிசுத்தவானுடைய அந்த விசுவாச யுத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். அப்படி இருந்தும் அவர்கள் அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து தங்களுக்கு அழிவை தேடிக்கொண்டவர்கள். இந்த 3 உதாரணங்களை சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அவிசுவாசத்தின் அழிவு. 2வது, ஆதிமென்மையை காத்துக்கொள்ளாததினால் வந்த ஆக்கினை. 3வதாக, செழிப்பின் உச்சக்கட்டம். தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஏதேனை போல அவ்வளவு மேன்மையானது, அது அழிக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனம் சொல்லுகிறார், அப்படி போலவே. இந்த 3 உதாரணங்களை சொல்லிவிட்டு விசுவாச துரோகத்தை செய்கிறவர்கள், அதாவது நமது தேவனுடைய கிருபையை மாம்சத்துக்கு எதுவாக புரட்டி தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கின்ற பக்க வழியாய் நுழைகின்ற ஒரு கூட்டம். இவர்களை வேதம் சொல்லுகிறது, அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்திக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். விசுவாச துரோகம் செய்கிறவர்களை பற்றி இந்த வசனத்தில் 4 விதமான வார்த்தைகளை கவனிக்கிறோம். ஒன்று, அந்த வசனத்தின் கடைசியில் இருக்குது, மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். நாம் அறிந்திருக்கிறோம், ஓசியா 8:12, ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தர் சொல்வார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்தது அவருடைய மகத்துவங்கள். அப்படியானால் நமது கையில் இருக்கிற கர்த்தருடைய வேதம் அவருடைய மகத்துவம். ஆனால் இந்த விசுவாச துரோகத்தை செய்கிறவர்கள் தேவனுடைய கிருபையை மாம்சத்துக்கு எதிராக புரட்டி அதை தங்களுடைய பாவத்துக்கு மூடலாக பயன்படுத்துகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, இவர்கள் மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள். அப்படியானால் தேவனுடைய வார்த்தை, தேவன் எழுதி கொடுத்தது அவருடைய மகத்துவம், மேக்னிஃபிஷன்ஸ் ஆஃப் காட். அந்த தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் தூஷிக்கிறார்கள். அதாவது
சத்தியத்தை தங்களுடைய விருப்பம் போல திருப்பி தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு ஒரு மூடலாக அதற்கு ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகிறவர்களை குறித்து வேறு சொன்ன முதலாவது கருத்து, இவர்கள் மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள். இந்த தூஷிக்கிறவர் என்பதற்கு ஆங்கிலத்துல பிளாஸ்பமி என்ற வார்த்தை. பிளாஸ்பமி என்பதற்கு இந்த வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து வருகிறது. பிளாஸ்பீமியோ. பிளாஸ்பீமியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஆங்கில வார்த்தையாகிய பிளாஸ்பமி, தமிழ்ல தூஷணம் அல்லது தூஷித்தல். முதலாவதாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அடையாளம் என்னவென்றால் தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இந்த தூஷித்தல் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? தெய்வீக மேன்மையை, அதாவது கர்த்தருடைய அந்த டிவைன் மெஜஸ்டி, டிவைன் மெஜஸ்டி, தெய்வீக மேன்மை, அந்த மேன்மையை அவதூறாக பேசுவது. பிளாஸ்பமி என்றால் தூஷித்தல் என்றால் அதுக்கு அந்த பிளாஸ்பீமியோ என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்னவென்றால் இவர்கள் டிஃபேமட்ரி ஆஃப் த டிவைன் மெஜஸ்டி, டிஃபேமட்ரி ஆஃப் த டிவைன் மெஜஸ்டி, அதாவது தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய அந்த தெய்வீக மேன்மையை இவர்கள் அவதூறாக, அந்த ஸ்லாண்டரை அவதூறாக பேசுகிறவர்கள். இதுதான் அந்த பிளாஸ்பமி. எனக்கு தான் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். வேதம் நமக்கு சுட்டி காட்டுகின்ற ஒன்று, அநேக இடங்கள்ல தேவனுக்கு எதிராக பேசுகின்ற தூஷணங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் இந்த தூஷிக்கிறவர்களுடைய தன்மையை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதாவது இந்த தூஷிக்கிறார்களே, தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறாங்களே, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு மிகச் சரியான ஒரு எடுத்துக்காட்டு வேதத்தில் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது. இந்த பிளாஸ்பமி என்ற வார்த்தை, தூஷணம் என்ற வார்த்தை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9, 11, 21. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 11ஆம் வசனம், 21ஆம் வசனம். இந்த 3 வசனங்களை நாம் கவனிக்கும் போது இந்த தூஷணத்தை பற்றிய இந்த தூஷிக்கிறவருடைய தன்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த விசுவாச துரோகம் செய்யறவங்க எப்படி இருப்பாங்க என்பதை இந்த வேத வசனங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். 7 கோப கலசங்கள் ஊற்றப்படுகிறது. அந்த கோப கலசங்கள்ல 4ஆவது கலசத்தை தேவதூதன் சூரியன் மேல் ஊற்றுகிறான். தீயினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தேவதூதன் 4ஆம் அந்த கோப கலசத்தை சூரியன் மேல் ஊற்றுகிறான். ஆகவே ஊற்றப்பட்ட போது வேதம் சுட்டி காட்டுகிறது, சூரியனுடைய அந்த உஷ்ணம், அதனுடைய உஷ்ணம் அதிகமாகிறது. அது மனுஷனை தகிக்கிறது, மனுஷனை சுட்டரிக்கிறது. அப்பொழுது 9ஆம் வசனம், அப்பொழுது மனுஷர் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாடைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை. தூஷித்தலுக்கு சரியான எடுத்துக்காட்டு, 4ஆம் தூதன் சூரியன் மேல் அந்த கோப கலசத்தை ஊற்றுகிறார். ஊற்றும் போது சூரியனுடைய உஷ்ணம் அதிகமாகிறது, அது மனிதர்களை தகிக்கிறது. அந்த உஷ்ணத்தினாலே இவர்கள் சுடப்படுகிறார்கள் அல்லது வெந்து போகிறார்கள். அப்போது இந்த வாடைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. அது அத்தனை உபத்திரவத்திலும், அந்த உஷ்ணத்தினுடைய கொடுமையிலும் அவர்கள் மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள், மாறாக தேவனை தூஷிக்கிறார்கள். இதுதான்
இந்த மகத்துவங்களை தூஷிக்கிறவனுடைய தன்மை. 11ஆம் வசனம், வெளிப்பாடு 16:11, 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 5ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான். நேரடியாக அந்தி கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தின் மேல், அந்த மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் 5ஆம் கோப கலசம் ஊற்றப்படுகிறது. அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது. அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடைந்தது. அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு, 5ஆம் கோப கலசம் ஊற்றப்பட்ட போது அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் இருளடைகிறது. ஏற்கனவே இருளின் ராஜ்யம்தான், இப்போது அது இருளடைந்தால் இன்னும் அதிக இருள். மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக் கொண்டு, தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை. அப்படியானால் இந்த தூஷிக்கிறவருடைய தன்மை என்னவென்றால், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை தீங்கு வந்தாலும் இவர்கள் மனம் திரும்பி தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள், அல்லது தங்கள் கிரியைகளை விட்டு திரும்பி மனம் திரும்ப மாட்டார்கள். மூன்றாவதாக 6வது தூதன் எக்காலத்தை ஊதுகிறார், அந்த கோபக்கலசை ஊற்றுகிறார். 6ஆம் தூதன் 12ஆம் வசனத்தில் இதனுடைய விளைவு 21ஆம் வசனம். வெளிப்படுத்த விசேஷம் 16:21, தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. 7ஆம் தூதன் 6ஆம் தூதனை தொடர்ந்து 7ஆம் தூதன் தன்னுடைய கோப கலசத்தை ஊற்றுகிறார். 17ஆம் வசனத்தில் அந்த வசனத்தின் முடிவு, தாளந்து நிறையான பெரிய கல்மழையும் வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாய் இருந்தது. அப்படியானால் 7வது தூதன் அந்த கோப கலசத்தை ஊற்றும் போதும் தாளந்து நிறை, ஒரு தாளந்து என்பது நாம் அறிந்திருக்கிறோம், ஏறக்குறைய 35 கிலோ. ஒரு தாளந்து என்பது ஏறக்குறைய 35 கிலோ மினிமம். அதுல வித்தியாசமான அளவுகள், தாளந்து வித்தியாசமான அளவுகள் இருக்குது. ஆனால் குறைந்த அளவு 34.5, ஏறக்குறைய 35 கிலோ. அந்த 35 கிலோ எடையுள்ள பெரிய கல்மழை வானத்திலிருந்து மனுஷன் மேல் விழுந்தது. அந்த கல்மழையினால் உண்டான வாதை நிமித்தம் மனுஷர்கள் தேவனை தூஷித்தார்கள். அந்த வாதை மகா கொடியதாயிருந்தது. அப்பொழுதும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அப்படியானால் மனம், இந்த தூஷிக்கிறவனுடைய தன்மை என்ன? இதைத்தான் கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அப்படி போலவே இந்த விசுவாச துரோகம் செய்கிறவர்களும் தேவனுடைய மகத்துவத்தை தூஷிக்கிறவர்களும் எப்படி இருப்பாங்க? எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை வாடைகள் வந்தாலும், எத்தனை விதமான தேவ தண்டனை கோபாக்கினை வந்தாலும் இவர்கள் தேவனிடத்திலோ அல்லது தங்கள் கிரியைகளை விட்டோ அல்லது அந்த வாடைகளிலிருந்து தப்புவதற்கு கூட தேவன் நோக்கி திரும்ப மாட்டார்கள். இதுதான் அந்த தூஷிக்கிறவர்களுடைய தன்மை. இன்னொன்று சுட்டி காட்டுகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் செய்வது பிழை என்றே தெரியாது. விசுவாச துரோகத்தில் உள்ள ஒரு பெரிய ஆபத்து என்னவென்றால், அவர்களுக்கு தாங்கள் செய்வது தவறு என்றே தெரியாது. சங்கீதக்காரன் சுட்டி காட்டுகிறான். 19ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இருக்கிற வஞ்சகத்தில் கொடிய வஞ்சகம் இதுதான், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? சங்கீதம் 19:12, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? எந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிழையை உணர்ந்து விட்டானோ அவன் விசுவாச துரோகத்தை விட்டு உடனே வெளியே வந்துருவாங்க. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இவர்கள் தங்களுடைய பிழை அவர்களுக்கு தெரியாது.
எத்தனை பாடுகள் உபத்திரவங்கள் வந்தாலும் இவர்கள் அதிலே உறுதியாய் நிலைத்து நிற்பார்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. இந்த முறை எரேமியா 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டு எரிந்து அவர்கள் கண்டு உணரும்படி அவர்களுக்கு நெருக்கம் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுங்க, இதோ நான் இந்த முறை தேசத்தின் குடிகளை கவன் கொண்டு எரிந்து, கர்த்தர் என்ன செய்வாரா? தேசத்தின் குடிகளின் மேல் கவன் கொண்டு எறிவாரா. தாவீது கோலியாத்துக்கு நேராக அவர் ஓடி போய் கவனை எறிந்தார், அது நியாயம். அன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, தேவனே கவன் கொண்டு தேசத்தின் குடிகள் மேல எரிந்து என்ன செய்கிறாரா? அவர்கள் கண்டு உணர வேண்டும். ஏன் கர்த்தர் நெருக்கத்தை உண்டாக்குகிறார் என்றால், அவர்கள் கண்டு உணர வேண்டும் என்று கர்த்தர் நெருக்கத்தை உண்டாக்குகிறார். ஆனா இவர்களோ ஆனால் பிழைய தெரிவதில்லையே. சூரியன் தகித்தாலும், அந்திகிறிஸ்து ராஜ்யம் இருளடைந்தாலும், அல்லது வானத்திலிருந்து அவ்வளவு பெரிய கற்கள் விழுந்தாலும் உணர்வில்லையே அவர்களுக்கு. இது கடைசி காலத்தின் அடையாளம் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் உள்ள அடையாளம். 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆகாஸ் ராஜா. இந்த ஆகாஸ் ராஜா மிக புத்திசாலி. எசேக்கியா ராஜாவினுடைய தகப்பன். உங்களுக்கு தெரியும், சூரிய கடிகாரத்தை கண்டுபிடித்தவனே இந்த ஆகாஸ் ராஜா தான். எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு அடையாளத்தை கேட்டாரு. ஆகாசுடைய கடிகாரத்துலதான் அந்த 10 பாகை பின்னாடி போக வேண்டும் என்று கேட்டார். சூரிய கடிகாரத்தை கண்டுபிடித்தவர், சூரியனை வைத்து காலத்தை கணக்கெடுக்கின்ற அந்த கடிகாரத்தை கண்டுபிடித்தவன். அவனுடைய வாழ்க்கையை பார்த்தா மிக திறமையானவன். ஆனா அவனை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறது. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாய் அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தான். இதுதான் விசுவாச துரோகிகளுடைய அடையாளம். என்ன நெருக்கப்பட்டாலும், ஆகாஸ் சொன்னேனே புத்திசாலி, திறமை உள்ளவன். ஆனா அவனுக்கு தான் நெருக்கப்படுகிற காலத்திலும் கர்த்தருக்கு விரோதமாகவே அந்த ஆகாஸ் என்னும் ராஜா துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தானாம். இதான் சொன்னேன், கடைசி நாட்களில் எல்லா காலங்களிலும் இப்படிப்பட்ட மனித கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே இதை விசுவாச துரோகம் செய்கிறவனை பற்றி முதல் அடையாளம் என்ன? இவர்கள் தூஷிக்கிறவர்கள். ஆங்கிலத்திலே சொன்னால் decry என்றால் ஆணவத்தோடு தேவனுக்கு விரோதமாக எடுத்து பேசுகின்ற அனுபவம். இவருடைய முதல் அடையாளம் என்ன? decry, blasphemy, தூஷித்தல், மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள். இவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் 1வது அடையாளம். 2வது அடையாளத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. அதே யூதா நிருபம் 8ஆம் வசனத்துல அவர்களுடைய 2வது அடையாளம். இவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி, 1 மகத்துவங்களை தூஷித்தல், 2வது கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுதல். இந்த கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுவதற்கு ஆங்கிலத்துல டிஸ்பைஸ் என்ற வார்த்தை, அசட்டை என்பதற்கு டிஸ்பைஸ் என்ற வார்த்தை. முதல்ல decry, அடுத்தது டிஸ்பைஸ். அதாவது எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சத்தியத்தை புரட்டுவதில் இவர்கள் ஓய மாட்டார்கள். அந்த உணர்வற்ற தன்மை,
அது என்ன செய்யும்னா அவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை செய்வாங்க. அதாவது அந்த கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி என்பதற்கு ஆடிட்டியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. ஆடிட்டியோ ஆடிட்டியோ என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? டு செட் அசைட் டொமினியன். ஒரு அதிகாரம், அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள் ஆனா என்ன செய்வாங்கன்னா அந்த அதிகாரத்தை அப்படி தள்ளி ஒரு பக்கமா தள்ளி வச்சிருவாங்க. எது? எனக்கு இல்லை இது. அந்த ஆடிட்டியோ என்ற கிரேக்க வார்த்தை தான் அந்த யூதா 8ஆம் வசனத்தில் பயன்படுத்துகிறார் ஆவியானவர். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி. அசட்டை பண்ணி என்பதற்கு ஆங்கிலத்தில் டிஸ்பைஸ். டிஸ்பைஸ்க்கு தான் ஆடிட்டியோ என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. அந்த ஆடிட்டியோக்கு அர்த்தம் என்னவென்றால், அசட்டை பண்ணுதல் என்றால் அர்த்தம் என்னவென்றால் டு செட் அசைட் டொமினியன். அதிகாரம் தேவனுடையது மாத்திரம்தான். அந்த இன்ஹெரண்ட் அத்தாரிட்டி, தன்னிலே தானே அதிகாரம் உள்ளவர் தேவன் ஒருவர் தான். அந்த தேவனுடைய அதிகாரத்தை என்ன செய்வாங்க? அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தும் அதை தள்ளி வைக்கிறாங்க பாருங்க. எனக்கு எதிரான ஒரு நல்ல நாம் புரிந்து கொள்வதற்காக அதை சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து நம்ம ஆண்டவர் இயேசுவிடத்தில் நூற்றுக்கதிபதி, அவனுடைய வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான். அவன் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறான், ஆண்டவரே என் வேலைக்காரன் வியாதியாயிருக்கிறான். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் வந்து அவனுக்கு சுகமாக்குவேன். அப்போது அந்த நூற்றுக்கதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும். ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை சொல்லும். the word, not a word, the word. கிரேக்க மொழியிலும் அப்படித்தான் இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லுங்க. எந்த வார்த்தை? தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர் அல்ல. சங்கீதம் 103:20 வாசிக்கிறோம், தமது வார்த்தைகளை அனுப்பி குணமாக்குகிறவர். அந்த நூற்றுக்கு கேட்கிறான், அந்த வார்த்தையை சொல்லுங்க. சொல்லிவிட்டவன் அதோடு நிறுத்த மாட்டான், சொல்லுவான், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்ட அதிகாரமும் இருக்கிறது. அது அவருக்கு மேலேயும் அதிகாரம் இருக்குது, அவருக்கு கீழேயும் அதிகாரம் இருக்கிறது. இரண்டுக்கும் இடையில் வைக்கப்பட்டவர் தான் அந்த நூற்றுக்கதிபதி. அவர் சொல்லுகிறார், நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டவனும் உண்டு. ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், ஒருவனை செய் என்றால் செய்கிறான். அப்படின்னா உள்ளதுல ரோம ராணுவத்தில் குறைந்த அதிகாரம் நூற்றுக்கதிபதி தான். அந்த நூற்றுக்கதிபதி சொன்னாலே 100 பேர் போவா வருவாங்க. அவருக்கு மேல உள்ள அதிகாரத்தில் உள்ளவங்க அதற்கு மேல அதற்கு மேல அதற்கு மேல போனா ரோம ராயன், ரோம அரசன் போய் நிற்க அந்த அதிகாரம். இவன் சொல்லுகிறான், அந்த ரோமராயன் இருக்கிறானே அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தது நீங்க தான். நீங்க ஒரு வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை சொன்னா போதும். இந்த அதிகாரத்தை எப்படி கனப்படுத்தலாம் பாருங்களேன். ஆண்டவர் இயேசு பிரமித்து சொன்னது அதுதான். ஆகா, இப்படிப்பட்ட விசுவாசம். ஏன்னா அந்த அதிகாரத்தின் மேல உள்ள அந்த மரியாதை, அதிகாரத்தின் மேல உள்ள அந்த பணிவு. ஆனால் இந்த விசுவாச துரோகிகள் இருக்காங்களே, they will despise. அவர்கள் அந்த தேவனுடைய அதிகாரத்தை they will set aside, அப்படி தள்ளி வச்சிருவாங்க. வேற கர்த்தர் சொல்லுகிறார், இவங்க அப்படி போலவே. எப்படிப்பட்டவர்கள்? ஒரு ரோம அரசு அதிகாரி, நூற்றுக்கதிபதி. அவனே அதிகாரத்தை பற்றி எவ்வளவு பெரிய அறிவு அவனுக்கு. ஆனா இன்றைக்கு வேதத்தை போதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை தவறாக போதித்து அந்த அதிகாரத்தை அசட்டை பண்றாங்க பாருங்களேன். இதுதான் ஆடிட்டியோ, அதாவது கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். சொல்ல போனா அவர்களுக்கு அவங்களே சட்டம், அவர்களுக்கு அவர்களே அதிகாரம்.
தேவனுடைய அதிகாரத்தை தள்ளி வைத்து விட்டால் இவங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும்ல. எந்த அதிகாரம்னா அவர்களே அவர்களுக்கு அதிகாரம், அவ்வளவுதான். தங்களுக்கு தாங்களே அதிகாரிகளாக மாறி விடுவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இதற்கு ஒத்த ஒரு கருத்தை நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மனுபுத்திரனே இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. தேவ மனிதனாகிய எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலில் உள்ள அந்த மேய்ப்பர்கள் தலைவர்கள், தேசத்தை ஆளுகிறவர்கள், தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், அவங்களுக்கு விரோதமாக நீதிக்க சொல்லி நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கின்ற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. தங்களையே மேய்க்கின்ற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவோ மந்தையை மேய்க்க வேண்டும். தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இவர்கள் தேவனுடைய மந்தையை மேய்க்க வேண்டும். ஆனால் இந்த மேய்ப்பர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மந்தையை மேய்ப்பதை விட்டுவிட்டு தங்களையே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். அதாவது எனக்கு நானே ராஜா, யாருடைய அதிகாரத்துக்கும் நான் கீழ்ப்படிய மாட்டேன். வானளாவிய அதிகாரம் பெற்றவர்கள், அதாவது அவர்களுக்கு அவங்கதான் சட்டம், அவர்களுக்கு அவர்களே சட்டம். இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வந்த இன்னொரு வசனம், ரோமர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள். மிக அழகாக ஆவியான சுட்டிக்காட்டி, இவங்க என்ன கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, அது தேவனுடைய அதிகாரம் உள்ள வார்த்தை இவர்களுக்கு தெரியாது, அல்லது தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இவர்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் இயல்பாக நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள், நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், ஆனால் இவர்கள் சுவாபத்தின்படியே நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறார்களாம். அப்படி செய்யும் போது அவர்களே அவர்களுக்கு பிரமாணமாய் மாறுகிறார்கள். அதாவது அன்கான்சியஸ்லி, தங்களை அறியாமலே தங்களுடைய சுவாபத்தின்படி தேவனுடைய பிரமாணத்தை எப்படி கனப்படுத்துறாங்க பாருங்களேன். தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளுகிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், அதே ரோமர் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள், ரோமர் 2ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமோ? நீ யாரு? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுற, நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிற. எந்த வாய் தேவனுடைய பிரமாணத்தை உயர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணுகிறார்கள். அந்த தேவனை டிஸ்பைஸ், தேவனை அவர்கள் அவமரியாதை செய்கிறார்கள், அசட்டை செய்கிறார்கள். 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 2:24, எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. அப்படின்னா நீ தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்யும் போது, தேவனுடைய பிரமாணங்களை அசட்டை செய்யும் போது கர்த்தர் சொல்லுகிறார், புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம்
தூஷிக்கப்படுகிறதே. அப்படின்னா இஸ்ரவேலுடைய மேய்ப்பர்கள் எசேக்கியேல் 34:2 கவனித்தோம். இவர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுக்கு தாங்களே பிரமாணம், தங்களுக்கு தாங்களே இவர்களே வேத வசனம், இவர்களுடைய எண்ணம் தான் இவர்களுடைய குறிக்கோளாக இருக்கும். ஆனால் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபத்தின்படி நடந்து அவன் நியாயப்பிரமாணமாகவே தனக்கு தாங்களே நியாயப்பிரமாணம் இருப்பதை ஆவியானவர் சுட்டிக்காட்டி சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறாய், நீ அதை மீறி நடந்தால் உங்களால் ஜாதிகளுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. எவ்வளவு துக்கமான ஒரு கருத்து பாருங்களேன். அப்படியானால் எப்படிப்பட்டவங்கன்னா தேவனுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத பார்வோன்கள், பாரோஸ். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அதிகாரத்தை, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், யாத்ராகமம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல தேவ மனிதர்கள் போய் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாத்ராகமம் 5:1, பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை சந்திக்கிறார், ஆரோனை கொண்டு மோசேயை சந்திக்கிறார். அவர்களை ஆயத்தப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆக்குவதற்கு எகிப்துக்கு அனுப்புகிறார். இவர்கள் போய் ஜனங்களோடு பேசுகிறார்கள். பேசின போது ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக இவர்கள் முதலாக பார்வோன் முன்னாடிவே நிற்கிறாங்க. சொல்லுகிறார்கள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு, அதாவது கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். அதற்கு பார்வோனுடைய அந்த பதிலை பாருங்களேன். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? இதான் சொன்னேன். It is the attitude or the mentality of the Pharaoh. பார்வோனுடைய மனோபாவம். அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? நான் ஏப்பா அவர் வார்த்தையை கேட்கணும்? அவர் யார் எனக்கு தெரியாது, அவர் யாருன்னே எனக்கு தெரியாத. அடுத்தது, நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. இது பாரோ, பார்வன். ஆனால் வேத புஸ்தகத்தை கையில வைத்துக் கொண்டு வேதத்து ஜனங்களுக்கு போதிக்கிறேன், நூதனமானவைகளை, இதுவரைக்கும் எந்த பரிசுத்தவானுக்கு தெரியாதத நாங்க சொல்றோம் சொல்லி தேவனுடைய கிருபையை மாம்சத்துக்கு ஏதுவாக புரட்டுகிற கூட்டம் இருக்குது. இவர்கள் தேவனை அறிந்தும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க? தங்கள் கிரியைகளிலே தேவன் யார்? டிஸ்பைசிங் தி டொமினியன், கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அதான் சொல்றேன், அந்த ஆட்டிடியூட், அந்த வார்த்தைக்கு அர்த்தம் டு செட் aside டொமினியன், அதிகாரத்தை ஒதுக்கி தள்ளுவது. அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுக்கு நாங்களே அதிகாரிகள். இன்னொரு வருஷம் சுட்டி காட்டுகிறேன். எரேமியா 44ஆம் அதிகாரம், எரேமியா 44ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நான் வாசிக்கிறேன். எரேமியா 44ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நீ கர்த்தருடைய நாமத்தினால் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அப்போது ஜனங்களுடைய அந்த பதிலை பாருங்கள். நீ கர்த்தருடைய நாமத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படியே நாங்கள் உனக்கு செவி கொடாமல். நீ கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்லுகிறேன் சொல்ற, ஆனா நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். மாறாக எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியும் நாங்கள் செய்து, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுற
கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையை நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம். ஆனால் எங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தையின்படியையும் நாங்கள் செய்து, நாங்க எப்படி செய்வோம்? எங்க வாயிலிருந்து என்ன வருதோ அந்த தவறான இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருத வார்த்தைகள், அந்த வார்த்தையின்படி செய்து வானராக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபலிகளை வார்ப்போம். அந்நிய தெய்வங்களுக்கு தூபத்தை காட்டுவோம். அடுத்தது, நாங்களும் எங்கள் பிதாக்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் யூதா பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் செய்தது போலவே செய்வோம். அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். என்ன சொல்றாங்க தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா எங்களுக்கு நன்மை நடக்காது. எங்க உள்ளத்திலிருந்து வருத வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் இப்படி செய்வோம். ஏன்னா எங்களுடைய பிதாக்கள், எங்களுடைய ராஜாக்கள், எங்களுடைய பிரபுக்கள், எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் அப்படிதான் செய்தாங்க. நாங்க அந்நிய தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பான பலிகளை பார்த்து நாங்க என்ன அப்படி செய்தால் எங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? சொல்லுகிறார்கள், அப்பொழுது நாங்கள் அப்பத்தினால் திருப்தியாகி ஒரு பொல்லாப்பையும் காணாமல் வாழ்ந்திருந்தோம். கடந்த காலத்துல நாங்க கர்த்தரை விட்டு அவர் வார்த்தையை தள்ளி விட்டு நாங்கள் எங்க உள்ளத்திலிருந்து வருகின்ற எங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ, எங்கள் முற்பிதாக்கள் எப்படி எங்களுக்கு தவறான ஒரு வழியை காட்டினாங்களோ அந்த வழியில் வாழ்ந்தால் நாங்க திருப்தியா அப்பம் சாப்பிட்டோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அது என்ன அர்த்தம்? கர்த்தத்துவத்தை நாங்கள் கனப்படுத்தினால் எங்களுக்கு எப்போதும் குறைதான், குறைவோடு தான் நாங்கள் வாழ்வோம். ஆனால் அந்த வார்த்தையை நாங்கள் தள்ளிவிட்டு எங்களுடைய மன விருப்பங்களை, எங்களுடைய ஆலோசனையின்படி நாங்கள் அந்நிய தெய்வங்களை ஆராதித்தால் ஒரு குறையில்லாம நாங்க வாழ்ந்துட்டு வரோம் பாருங்க. Despising God's dominion, கர்த்தத்துவத்தை, கர்த்தருடைய அதிகாரத்தை எவ்வளவு எளிதாக தள்ளுறாங்க பாருங்களேன். அது எல்லா காலங்களும் இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. Despising, ஒன்று decry, அதாவது அவர்கள் மகத்துவங்களை தூஷிக்கிறவர்கள். இரண்டாவது டிஸ்பைசிங், கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தத்துவத்தின் அதிகாரத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். மூன்றாவதாக ஒரு கருத்தை வாசிக்கிறோம். யூதா 8ஆம் வசனத்துல அவர்கள் தங்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்தி என்று வாசிக்கிறோம். யூதா 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம், இவர்களும் மாம்சத்தை அசூசிப்படுத்தி கொண்டு, ஆங்கிலத்துல they defile their flesh, அவர்களுடைய மாம்சத்தை அவர்கள் அசூசிப்படுத்துகிறார்கள். அதாவது they defile. அந்த அசூசிப்படுத்தல் என்பதற்கு may I know என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. may I know என்றால் taint, அழுக்குப்படுத்துதல், அதாவது அதை கெடுத்து விடுதல். அது செயிண்டா இருக்க வேண்டியவங்க டெயிண்டா மாறி போறாங்க. they defile their flesh, தங்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்துகிறார்கள். இந்த அசூசிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னா அவர்கள் தங்களை கரைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அந்த சொன்னேனே me I know என்ற வார்த்தைக்கு அர்த்தம் to dye with another color, வேறொரு நிறத்தை கொண்டு, வேறொரு சாயத்தை கொண்டு தங்கள் மேல் பூசிக்கொள்ளுதல், தங்களுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளுதல். அந்த டிஃபைன் தி ஃப்ளஷ் போட்டிருக்கு. தங்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்தி, அந்த அசூசிப்படுத்துதலுக்கு தான் மியை நோ என்றால் அந்த வார்த்தை அர்த்தம் என்ன? இன்னும் ஒரு நிறத்தை கொண்டு வந்து தங்களுடைய ஒரிஜினல் நிறத்தை, தங்களுடைய உண்மை நிறத்தை என்ன செய்வாங்களா, அதை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். எளிமையாக சொன்னால்
பச்சோந்தின்னு சொல்றோமே, இடத்துக்கு ஏற்றால் போல, சூழலுக்கு ஏற்றால் போல நிறத்தை மாற்றிக் கொள்ளுகிற தன்மை. எரேமியா தீர்க்கதரிசி கூட கர்த்தர் சொன்னார், எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? எரேமியா 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? சிவிங்கி தன் சிறுத்தை தன்னுடைய புள்ளி அந்த பிளாக் டாட்ஸை மாற்ற முடியுமா? முடியாத. ஆனால் இவர்களோ தங்கள் நிறத்தை மாற்றிக் கொள்ளுகிறவர்கள். They defile their flesh. தங்கள் மாம்சத்தை இவர்கள் அசூசிப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா, they are attempting to pacify their flesh. அது தீய இச்சைகளால் தங்களுடைய மாம்சத்தை திருப்திப்படுத்த முயற்சி செய்கிறவர்கள். உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து, மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து, மறுநாள் என்றால் அந்த நாள் எந்த நாள் என்றால் பொன் கண்டுக்குட்டியை செய்த மறுநாள். பொன் கண்டுக்குட்டியை செய்துட்டாங்க. 4-5 வசனங்கள் யாத்திராகமம் 32 4-5 வசனங்கள்ல பொன் கண்டுக்குட்டி செய்தாயிற்று. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மறுநாள் அவர்கள் காலையிலே அதிகாலையில் எழுந்து. பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு, துரோகம் செய்வதற்கு அதிகாலையில எழுந்திருக்க முடிகிறது. கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு தான் அதிகாலையில எழுந்திருக்க முடியல. சங்கீதம் 119-148 தேவ மனிதன் எழுதுகிறான், உடைய வேதத்தை தியானிப்பதற்கு குறித்த ஜாமங்களுக்கு முன் என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இங்க பாத்தீங்கன்னா, பாவம் செய்வதற்கு அதிகாலையில் எழுந்து அந்த பொன் கண்டுக்குட்டிக்கு முன்னே சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து. ஜனங்கள் என்ன செய்யறாங்க? பொன் கண்டுக்குட்டிக்கு பலி செலுத்துறாங்க. செலுத்தி விட்டு வேதம் சுட்டி காட்டுகிறது, புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உட்கார்ந்து. அடுத்து தொடர்ந்து பாருங்களேன். அடுத்து விளையாட எழுந்தார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்திட்டாங்க. அந்த பொன்கண்டுக்குட்டிக்கு பலி செலுத்தி விட்டு புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து சாப்பிட்டு முடிச்சுக்கும் போது என்ன பண்றாங்க? எழுந்து. எதுக்குன்னா விளையாட எழுந்தாங்களாம். என்ன விளையாட்டு? யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யாத்திராகமம் 32:25. ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். விளையாட்டை பார்த்தீங்களா? விளையாட்டை பார்த்தீர்களா? என்ன விளையாட்டு? அதாவது they defile their flesh. தங்களை மீட்ட தேவனை விட்டு புல்ல திங்கிற மாட்டுக்கு ஒப்பாக தங்கள் மகிமையை மாற்றிக்கொண்ட ஜனங்கள் பலி செலுத்தினாங்க. பின்னாடி வேணும் சுட்டி காட்டுகிறது, புசிக்க குடிக்க உட்கார்ந்து விளையாட எழுந்தாங்களாம். யாத்திராகமம் 32:25 சொல்லுகிறது, அந்த தங்களுடைய பகைஞர்கள் சுற்றிலும் அந்நியர்கள் பார்த்துட்டு இருக்கிறான். அவர்களுக்கு முன்பாக நிர்வாணிகளா இருந்தாங்களாம். அவர்கள் நிர்வாணமாயிருக்கிறதை மோசே கண்டு, மோசே அந்த அந்த நிர்வாணத்தை பார்த்தபோது அவருக்கு கோபம் வருகிறது. அதன் விளைவுதான் 3000 பேர் அன்னைக்கு கொல்லப்பட்டார்கள். அப்படி என்றால் இந்த எப்போ ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையை முதல்ல அவர்கள் டீக்ரை,
அதாவது மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். இரண்டாவது they deny அல்லது they despise, அவமதிக்கிறார்கள் கர்த்தத்துவத்தை. அடுத்தது they defile their own flesh, யாரையோ அழிக்கிறோம், யாருக்கு விரோதமோ செயல்படுகிறோம் என்று அறியாமல் தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகிறார்கள். அவருடைய உடலும் மனமும் கெட்டு போயிடுச்சு, பாவத்துக்கு நேராக திருப்பப்பட்டு விட்டது. மூன்றாவது அடையாளம் they defile their flesh. நான்காவது சுட்டி காட்டுகிறேன். யூதா 8ஆம் வசனத்தில் நான்காவதாக இந்த விசுவாச துரோகம் செய்கிறவர்களுடைய நான்காவது அடையாளம். அப்படி போலவே என்ன பண்றாங்க? சொப்பனக்காரர்கள், ட்ரீமர்ஸ். திரும்ப சுட்டி காட்டுகிறேன். டீக்ரை, அதாவது மகத்துவத்தை தூஷிக்கிறவர்கள். ஏன் நீ தூஷிக்கிற? அதுவா, நான் டிஸ்பைஸ் பண்றேன். எதை? நான் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றேன். ஏன் அவன் மகத்துவங்களை தூஷிக்கிறான்னு சொன்னா, இது எண்ட் முடிவு. அந்த முடிவு என்ன முடிவு? கர்த்தத்துவத்தை இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்கிறான். கர்த்தர் உபதேசத்தை மாற்றுகிறார்கள், தங்கள் மன விருப்பம் போல திருப்புகிறார்கள். ஏன் திருப்புறேன்னு கேட்டா அது டீக்ராய். அது காரணம் என்ன? டிஸ்பைசிங். கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ண. ஏன்பா கர்த்தத்தை அசட்டை பண்ண? நான் என்ன பண்ணேன்? டிஃபைல்டு மை ஃபிளஷ், என்னையே நான் கெடுத்து கொண்டேன், என்னையே நான் என்னையே நிர்வாணியாக்கி கொண்டேன். ஏன்பா அப்படி செய்யற? ஏன்னா நான் சொப்பனக்காரன், ட்ரீமர். 4 டி. ஒன்று டிக்ராய், அதுக்கு மேல டிஸ்பைஸ், அதுக்கு மேல டிஃபைல், அதுக்கு மேல ட்ரீமர். 4 டி. இந்த ட்ரீமர் இருக்கிறானே, இந்த ட்ரீமர் என்பது நமக்கு தெரியும், கனவு. எழுத்தின்படியான அர்த்தம் கனவு. இதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. அந்த கனவு யூதா 8ஆம் வசனத்துல இவர்கள் சொப்பனக்காரன் போட்டிருக்கிற, அப்படி போலவே சொப்பனக்காரராகி இவர்களும். இந்த ட்ரீமர்ஸ் இருக்காங்களே, இவர்களுக்கு யூனோப்னியா என்ற ஒரு கிரேக்க வார்த்தை. யூனோப்னியா சோமாய். அப்படி அந்த சொப்பனக்காரன் என்பதற்கு ஈனோப்னியா. ஈனோப்னியா என்பது 2 கிரேக்க வார்த்தைகள். ஒண்ணு என். என் என்றால் ஆங்கிலத்துல என் என்பது கிரேக்க வார்த்தை, என் என்பதற்கு ஆங்கில வார்த்தை இன். அடுத்தது ஹூப்னோஸ். ஹூப்னோஸ் என்றால் ஸ்லீப்னு அர்த்தம். சொப்பனக்காரன் என்பதற்கு பயன்படுத்துகின்ற என் ஹூப்னோஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் தூக்கத்தில் என்ற அர்த்தம். இன் ஸ்லீப். எழுத்தின்படி இந்த என் ஹூப்னோஸ்க்கு அர்த்தம் என்னவென்றால் ட்ரீம், கனவு. நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து சொப்பனம் ஆரம்பிக்கிறது. தேவன் கொடுக்கின்ற, தேவன் மூலமாக வருகின்ற, இன்னும் சொல்ல போனா யோவேல் 2ஆம் அதிகாரத்துல அபிஷேகத்தினால் வருகின்ற கனவு. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். இது ஒரு நல்ல பகுதி. ஆனா அந்த கனவுக்கு ஒரு கெட்ட பகுதி இருக்குது. அந்த என் ஹிப்னோஸ் என்ற வார்த்தை சொன்னேனே, அதுக்கு அர்த்தம் என்னவென்னா இன் ஸ்லீப். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் இத உருவகமாக, அது லிட்டரலா எழுத்தின்படி கனவு, ஆனால் அது ஓமையாக ஒரு உருவகமாக நாம் அதை பார்ப்போமானால் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் சிற்றின்ப தோற்றங்கள். அந்த என் ஹிப்னோஸ் என்பதற்கு, சொப்பனக்காரர் என்பதற்கு சிற்றின்ப தோற்றங்களால் வஞ்சிக்கப்பட்டு பக்தியற்ற நடக்கைகளுக்கு இழுத்து செல்லப்படுதல் அர்த்தம். என் ஹிப்னோஸ் என்பதற்கு ஆங்கிலத்தில் சொன்னால் டு பி beguiled, வஞ்சிக்கப்படுகிறார்கள். டு பி beguiled with sensational images. Sensational images and carried away
to an impious course of conduct. ஒரு பக்தியற்ற ஒரு பாவத்துக்கு நேரான அந்த சிற்றின்ப உணர்வுகளால் இழுத்து செல்லப்படுதல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கனவு என்பதற்கு எழுத்தின்படி கனவு, ட்ரீம்ஸ். ஆனால் அந்த என்ஹிப்னோஸ் அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், இது சிற்றின்பத்தை தூண்டுகின்ற, பாவ உணர்வை தூண்டுகின்ற அந்த நினைவுகளால், அந்த தோற்றங்களால் ஒருவன் இழுக்கப்பட்டு ஒரு பக்தியற்ற ஒரு பாவ வாழ்க்கைக்கு அழைத்து செல்லப்படுகிற அனுபவத்துக்கு இந்த பெயர். அப்படியானால் இப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்கள் என்றால் இவங்க யாருன்னு சொன்னா, இவர்கள் பக்தியற்ற பாவ சிந்தனைகளால் இழுக்கப்படுகின்ற கனவுகள் உள்ளவர்கள். இன்னும் சொல்ல போனா இவர்கள் நிஜ உலகத்தில் வாழ்கிறவர்கள் அல்ல, நினைவு உலகத்தில் வாழுகிறவர்கள் அல்ல. எப்படிதான் இருப்பாங்க? கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கற்பனையிலேயே வாழ்கிறவர்கள். இதற்கு ஒரு உதாரணத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 29:8. இந்த சொப்பனக்காரன் எப்படிப்பட்டவன்னா, பசியா இருப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவாங்க? அது பசியா இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் வெறுமையாய் இருப்பது போல. அடுத்தது, தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும் போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போல. இவங்க யாருன்னு சொன்னா, தேவனுக்கும் தேவ ஜனத்துக்கும் விரோதமாக வருகிற, அதாவது சொல்ல போனா சீயோனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ற கூட்டம் தான் இப்படி இருக்கும். இவர்கள் சாப்பிடுறது கனவுல, குடிப்பது கனவுல, எப்படி பசி ஆறும், எப்படி தாகம் தீரும், இதுதான் சொப்பனக்காரனுடைய நிலை. அது சொன்னேன், இவர்கள் நினைவு உலகத்துல வாழ்வதில்லை, ஒரு கனவுல அப்படியே மடந்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு நான் சுட்டி காட்டுகிறேன். இவங்க எப்படிப்பட்டவங்க சொன்னா, தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறவங்களா இருப்பாங்க. எரேமியா 29ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எரேமியா 29ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல சிறைப்பட்டு கிடக்கிறாங்க. சிறைப்பட்டு கிடக்கிற மக்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு நம்பிக்கையூட்டுகின்ற வார்த்தைகளை நிருபமாக எழுதி அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் போது கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு எச்சரிப்பையும் சேர்த்து அவர்களுக்கு எழுதுகிறார். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அடுத்தது, மேலும் உங்கள் நடுவில் இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசிகளும், அடிமைப்பட்டு போன ஜனங்கள் நடுவில் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, உங்கள் குறிகாரரும் உங்களை மோசம் போக்க ஒட்டாதிருங்கள். உங்களை ஏமாத்துவாங்க, அதற்கு இடம் கொடுக்காதிருங்கள். சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரன். இந்த ட்ரீமர்ஸ் எப்படிப்பட்டவன் தெரியுங்களா? அவங்க சொப்பனம் காண மாட்டாங்க, மாத்திரமல்ல அவங்க சொப்பனம் காண்பாங்க. அடுத்தது, அவங்களை கேட்கிறவங்களை சொப்பனம் காண பண்ணி விடுவார்கள். மிக அற்புதமான வார்த்தை. சொப்பனம் காண பண்ணுகிற உங்கள் சொப்பனக்காரருக்கு செவி கொடாத. அப்படின்னா இவன் கற்பனையில வாழ்வது மாத்திரமல்ல, பிறனையும் கற்பனையில வாழ்வதற்கு தள்ளி விடுவான், கர்த்தருடைய கற்பனைகளை விட்டுவிட செய்வான். இதுதான் சொப்பனக்காரன். இன்னொன்னை சுட்டி காட்டுகிறேன். இவர்கள், இந்த சொப்பனக்காரன் ஜனங்களுக்கு போலியான மாயையான இளைப்பாறுதலை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஜனங்களை உற்சாகப்படுத்தி ஜனங்க அப்படியே கர்த்தர் உனக்கு இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், இதெல்லாம் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவார்கள். சகரியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இந்த சொப்பனக்காரர்களை பற்றி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சகரியா 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பின்மாறி காலத்துக்கு
மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள். சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணுகிறார்கள். கம்ஃபர்ட் பண்றாங்க, ஆறுதல் படுத்துறாங்களாம். எப்படிப்பட்ட பண்றாங்கன்னா, வீணானதை சொல்லி. சொப்பனக்காரன் வேலை என்ன வேலைன்னா, வீணானவைகளை சொல்லி ஜனங்களுக்கு போலியான ஆறுதல். அந்த வசனம் முடிகிறது, ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல செதறி மேய்ப்பின் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். இந்த சொப்பனக்காரனுடைய தன்மைகளை பார்த்தீங்களா? கடைசியாக ஒன்று சொல்லி நாம் இதை முடிப்போம். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் கர்த்தர் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். உபாகம் 13ஆம் அதிகாரம் இந்த சொப்பனக்காரனை பற்றி சொல்லி வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆனாலும், டியூட்ரானமி உபாகமம் 13:1-2 வசனங்கள், உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறு தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாக சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளம் நடந்தாலும், அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறதை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சொப்பனக்காரன் யார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் போலி உபதேசங்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு திரும்புகிறோமா இல்லையான்னு, நான் உண்மையிலே கர்த்தரை நேசிக்கிறேனா, உண்மையிலே கர்த்தரை அன்பு கூறுகிறேன் என்பதை என்னை சோதிப்பதற்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சொப்பனக்காரனை வைத்திருக்கிறார். அவங்களை பின்பற்றி போவதற்கு அல்ல. இது எனக்கு ஒரு பரிசோதனை, நமக்கு ஒரு பரிசோதனை. ஆகவே சொப்பனக்காரன் என்றால் இவன் நிஜ உலகத்துல வாழ்றவன் அல்ல, கனவு உலகத்தில் வாழ்கிறவர்கள். இரண்டாவதாக, இவர்கள் தேவ ஜனங்களை அவங்க சொப்பனம் காண்றது மாத்திரமல்ல, சொப்பனம் காண வச்சிருவாங்க, பண்ணிடுவாங்க. மூன்றாவதாக, போலியான ஆறுதல், போலியான விடுதலை, போலியான ஆசீர்வாதங்கள், செழிப்பு, இதை பேசிட்டே இருப்பாங்க. கடைசியாக கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஏன் இவங்களை வச்சிருக்கேன்னு சொன்னா, உனக்கு ஒரு பரிசோதனை. நீ உண்மையிலேயே என் அன்பு கூறுகிறாய் இல்லை என்று உன்னை சோதித்து அறிவதற்குத்தான் இந்த சொப்பனக்காரனை ஒரு நடுவில் வைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, யூதா 8ஆம் வசனத்துல இந்த விசுவாச துரோகிகளுடைய 4 விதமான நிலைகள். ஒன்று, வெளியே தெரிவது டி கிரை, அதாவது இவர்கள் மகத்துவங்களை தூஷிப்பார்கள், வேத வசனத்தை புரட்டுறாங்க. ஏன்? அவர்கள் கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றாங்க. they despise. இப்படி செய்வதனால they defile their flesh, தங்கள் மாம்சத்தை அசூசிப்படுத்துகிறார்கள். நான்காவதாக, மிக அவசியமானது, இவர்கள் சொப்பனக்காரர்கள், ட்ரீமர்ஸ். 4 டி எளிதாக இவர்கள் அடையாளம் காணலாம். அவங்களுடைய என்ன இருக்கும்? டி கிரை. அடுத்தது, they will despise Godhead, தேவத்துவத்தை அசட்டை பண்ணுவாங்க. மூன்றாவதாக, they defy their flesh, தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு எதுவாக தங்கள் பாவத்துக்கு அதை ஆதாரமாக பயன்படுத்துவார்கள். நான்காவதாக, இவர்கள் சொப்பனக்காரன், சிற்றின்ப அந்த இச்சைகளால் இழுக்கப்பட்டு பக்தி வாழ்க்கையை விட்டுவிட்டு பாவ வாழ்க்கைக்கு இழுத்துக் கொள்ள போகிற அனுபவம் தான் அந்த என் ஹிப்னோன் என்ற வார்த்தை சொன்னேன், கனவு என்பதற்கு. ஜபிப்போமா? கண்ணில் மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம்.
ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த கிருபை நிறைந்த வேலைக்காக நாங்கள் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை தந்து நடத்துவீராக. நாட்களில் நாங்கள் உணர்வுள்ளவர்களாய் விசுவாச துறைகளை இனம் கண்டுகொள்வதற்கு என்னையும் எங்களை தேவரை பக்குவப்படுத்துவீராக, பயன்படுத்துவீராக. மகிமையை நாங்கள் மக்கு செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. Thank you. God bless you.